அந்த கூலிப்படையை குறித்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணீங்க, நீங்கள் வாசிக்க வேண்டாம். இப்போ 2 சாமுவேல் 10:6 கூலிப்படையை குறித்து நிறையா இருக்குது. ஒரு வசனத்தை நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த காலத்தில் நடக்கிறது என்னன்னு எழுதி வாசிக்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் அங்கே ஒரு தெளிவான ஒரு காரியத்தை, நெகேமியாவுக்கு விரோதமாக நடந்த ஒரு காரியத்தை நெகேமியாவே தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதும்போது எழுதி வைத்திருக்கிறார். 6வது அதிகாரம் 12வது 13வது வசனம். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தேவன் அனுப்பாத ஒருவன் தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க. ஓஹோ, இது ஒரு வியாபாரம் நடக்குது. என்னது வியாபாரம்? என்ன வியாபாரம்? வாசிக்குமா? மறுபடியும் வாசிக்க, அவங்களுக்கு வழங்குற மாதிரி. தேவன் அவனை அனுப்பவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நெகேமியாவுடைய வேலைக்கு தொபியாவும் சன்பலாத்தும் விரோதம் செய்தார்கள். நீங்களும் வாசிக்கலாம். நெகேமியாவை பயமுறுத்த பார்த்தாங்க. அவன் ஒண்ணுக்கு இணங்கல மாதிரி தெரியல. வா, உன்னோடு கூட பேசணும்னா சொல்லி பார்த்தாங்க. ஒண்ணும் இல்லை. இப்ப அடிச்சாம் பாருங்க. அடுத்த குண்டு எப்படி இவனை விளைவிக்கணும்னா தீர்க்க தரிசனம் சொன்னா போதும். தமிழ்நாடு கெட்டதுக்கு பாதி காரணம் இந்த தீர்க்க தரிசனம் தான். இங்க வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் தூரத்தில் படப்பையோ பம்மல்லையோ ஒருத்தர் இருக்கிறார். எண்ணெய் வியாபாரம், தண்ணி வியாபாரம் பண்றார். தைரியமாவே சொல்றேன். இந்த சொப்பனம் வந்தா இன்னும் அர்த்தம். உன் சொப்பனத்தில் கழுத வந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போனன்னு அர்த்தம். இப்படிலாம் யூடியூப்ல வர்றதை பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுறதுக்கு கூலி பெறுகிற ஒரு கூட்டம் உண்டு. இவங்களை யூஸ் பண்றதுக்கு சன்பலாத்தும் தொபியாவும் அவனுக்கு கையில காசு கொடுத்தாங்க. அந்த ஊழியத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? தீர்க்க தரிசன ஊழியம். அந்த ஊழியத்துக்கு கூலி தீர்க்க தரிசன ஊழியம். இது அந்த நாட்களில் இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. நான் எல்லாத்தையும் பேசலை, ஏன்னா உங்கள் சபையில் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சபைகளுக்கு நான் போகும்போது பாஸ்டமாக தான் தீர்க்க தரிசனி. சபைக்கு வர்ற ஆள் ஒருத்தன் சேட்டை பண்ணிட்டா பாஸ்டர் முகத்தை தொங்க போட்டு உட்காந்துருப்பார். அப்போ அந்த ஆஹாபுக்கு அந்த மாதிரி ஏசபேல் மாதிரி இந்த அம்மா பக்கத்தில் போய், நீர் கவலையோடு இருக்கிறதுன்ற, நாபோத்து சரியில்லையே, நான் கேட்ட நிலத்தை தரமாட்டேன்ட்டான். சி, இதுக்கு போய் கவலைப்படுறேன், நான் பார்த்துக்கிறேன் போ. இப்படி சொல்கிறவங்க சபையில் அவங்க உடனே திடீர்னு ஆவியில் நிறைவாங்க. எந்த ஆவின்னு கேட்காதீங்க. ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி அதுக்கு தீர்க்க தரிசனமும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வந்த அந்த ஆளை அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு வராதபடி ஆக்கிடுவாங்க. I have seen in many churches. நான் இந்த காரியத்தெல்லாம் ஷேர் பண்ணுறது ஏதோ குற்றப்படுத்துறதுக்கல்ல, ஒரு பெரிய வேதனையோடு கூட தேவன் தந்த அந்த பலத்தை, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற அந்த தீர்க்க தரிசன வரம் இன்றைக்கு தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறதை சுட்டி காட்டுவதற்காக சொல்றேன். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. இன்றைக்கு தமிழகத்தை கெடுத்து கொண்டிருக்கிற வேர் பூச்சிகள் சிலவற்றை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டிக்கிட்டே வர்றேன். இந்த செய்தி யூடியூப்ல வருங்கிறதுனால நான் தைரியமாக சொல்றேன். என்ன வேதம் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஓசியா அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல், அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதை போல் அசிரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். நல்லா கவனிங்க. எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். இந்தோனேஷியாவுக்கு போனீங்கன்னா வாடகைக்கு ஒய்ஃப் கிடைக்கிறா. நிறைய பேர் போறாங்க. இந்தோனேஷியாவுக்கு போனாங்கன்னா, இந்த மலேசியாவில் வந்து ஆட்களை கேளுங்க, அங்கிருந்தா நிறைய பேர் போறாங்க இந்தோனேஷியாவுக்கு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு வாடகைக்கு, 10 நாளைக்கு வாடகைக்கு, 1 வருஷத்துக்கு வாடகைக்கு கிடைப்பாங்க. அங்க மேரேஜ் பண்ணுவாங்க, அவர்களோடு கூட உல்லாசமா இருப்பாங்க, விட்டுட்டு வந்துருவாங்க.
இன்றைக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பெறுகிறது என்பதை காண்பிப்பதற்கு அந்த வசனத்தை வாசித்தேன். ஆனால் இன்னொரு வசனத்தை நீ கொஞ்சம் வாசிக்கலாம். எப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்ட்டு மீகாவை கேட்டு பார்க்கலாம். மீகா 3வது அதிகாரம் 11வது வசனம். அதை தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். இது தேவனுடைய மக்கள் மத்தியில அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நடந்த காரியத்தை மீகாவின் மூலமாக மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு எருசலேமை குறித்தும் யூதாவை குறித்தும் தீர்க்க தரிசனமாக மீகா ஏசாயாவின் காலத்தில் வாழ்ந்த அதே மீகா சொல்லுகிறது, அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்லுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்களை கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை பார்த்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். எத்தனை பரிதாபமான ஒரு காட்சி! எருசலேம் பட்டணத்திலே நடக்கிற காரியத்தை மீகாவின் மூலமாக தேவன் பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த கூலிங்கிற காரியத்தை சொன்னதுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்துறேன். நான் வந்த காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லப்படுறது 3வது காரியத்தில் தான். லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. தேவன் உங்களை அந்த மாதிரி காரியத்திலிருந்து விலக்கி வைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட காரியத்தில் வைப்பார். நீங்களும் நானும் இருக்கிற தேசம் ஒரு பொல்லாத தேசம். எந்த வேலைக்கானாலும் கை கூலி கேட்குறான். அதுக்கு பேர் கை கூலி. கூலிக்கு தீர்க்க தரிசனம் உண்டு, கை கூலி கிம்பளம் கேட்கிறான், பரிதானம் கேட்கிறான் என்று வேதத்தில் ஆண்டவர் அங்கலாய்க்கிற காட்சியை முழுவதும் பார்க்கலாம்.